ஒரு காணொலியில நம்ம 2 சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாவே சொல்லுவாங்க கிரிக்கெட் இஸ் த ஃபன்னி கேம், கிரிக்கெட் இஸ் த ஜென்டில்மன்ஸ் கேம்னு. ஆனா அந்த கிரிக்கெட்டோட பழைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே ஆச்சரியம் கொடுக்கும். மட்டும் இல்லாம கிரிக்கெட்டை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கோம். அதற்கான லிங்கையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த வரிசையில 2 கவுண்டி மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 2 கவுண்டி மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலுக்கு இவ்வளவு ரன் அடிச்சாங்கன்ற மாதிரியான ஸ்டோரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே கேட்டிருப்போம். இது ஃபிக்ஷனலா இல்ல ஃபேக்டா அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் இதை ஃபன்னுக்காக ரெடி பண்ணதா சொல்றாங்க, சிலர் உண்மையிலேயே நடந்திருக்கும் அதற்கான டேட்டா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிப்பட்ட 2 விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. பொதுவாகவே கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரிக்கெட்ல நிறைய ஃபன்னி இன்சிடென்ட் இருக்கும். இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்லேயே பார்த்தோம் அப்படின்னா சில இன்சிடென்ட் நம்மளை சிரிக்க வைக்கும், சில இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ஆச்சரியப்படவோ வைக்கும். இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாடர்ன் கிரிக்கெட்லேயே இவ்வளவு இருக்கும்போது முந்தைய காலத்தில் ஆடின கிரிக்கெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி அதில் ஏற்படக்கூடிய ஃபிளாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கிரிக்கெட் விளையாடுவதற்கான ரூல்ஸ் எல்லாமே ஒன்மை ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததுன்னே சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் 6 ரன்கள்லாம் கிடையாது, 4 ரன்கள் தான் பின் அடுத்து தான் கொண்டு வரப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டில் லாங்கஸ்ட் டெஸ்ட் மேட்சாக பார்த்தோம் அப்படின்னா 10 நாளோ 12 நாளும் நடந்திருக்கு. ஒரு சம்பவம் பார்த்தோம்னா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா மழை காரணமாக கிட்டத்தட்ட 12-14 நாட்கள் போயிடும். அதற்கப்புறம் இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ் வந்த ஃபெரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து போனதுனால ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சு கொள்ளப்பட்டுச்சுன்னு மாதிரியான கதைகளும் இருக்கு. அதற்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம லார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்லோப்பு, லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் எப்படி உருவாச்சு, இதை பத்தியான ஸ்டோரி எல்லாம் நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் எல்லாமே நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கிரிக்கெட் ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய வரலாறுகள் இருக்கும், சில உண்மைகள் நம்புற மாதிரி இருக்கும், சில உண்மைகள்லாம் ஏதாச்சும் கதை கட்டாதப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவு ரெக்கார்ட்ஸ் இல்லை, செவிவெளி செய்திகளாகவே இருக்கு. இந்த செவிவெளி செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க 21st செஞ்சுரி வரைக்குமே ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டோரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுக்குமே கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியவும் இருக்கும். சில ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியான ஒரு 3 தகவலை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு 3 தகவலில் 2 தகவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிலையான ஆதாரங்கள் இருக்கு, அதில் சின்ன சின்ன ஃபிளாஸ் மட்டும் இருக்கு. ஆனால் இன்னொரு கதைக்கு பார்த்தோம் அப்படின்னா சரியான ஆதாரங்கள் கிடையாது, பட் இது ஒரு ஊகத்தில் சொன்னதாகவும் செவிவெளி செய்தியாகவுமே இன்றளவும் இருக்கும். நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வு தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலுக்கு கிட்டத்தட்ட 200 ரன்னுகள் மேல ஓடி இருக்காங்க, பால் போய் மரத்துல மாட்டினதுனால கதைகளை கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு 200 ரன் கதை மட்டும் தான் தெரியும். இதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 93 ரன்கள்ல ஒரே பால் அடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா தோக்குற நிலைமையில இருந்து 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்ச கதைகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரியில இருக்கு. இந்த நிகழ்வுகள்லாம் எப்ப நடந்துச்சு, எந்த மேட்சில் நடந்தது, இதை பத்தியே நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பால்ல அதிகபட்சமா ரன் அடிக்கிறதுக்கு வித்துட்டவரை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். முதல்ல எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1873 வருடம் தான் பார்த்தோம் அப்படின்னா முதல் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலுக்கு முதல் முறையா 10 ரன்கள் அடிக்கப்படுது. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இதோட காட்ஃபாதர்னே சொல்லணும், நம்ம பின்னால கேட்கக்கூடிய கதைகளோட காட்ஃபாதர்னே சொல்லணும். இந்த ஒரு 1873 ஒரு பாலுக்கு 10 ரன் ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலாந்துல இருக்கக்கூடிய 2 கவுண்டி டீமை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சரே கவுண்டி, இன்னொரு கவுண்டி பார்த்தோம் அப்படின்னா லக்செஸ்டர் கவுண்டி, இன்னொரு கவுண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லங்கஸ்டர் கவுண்டி. 2 கவுண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வரலாறு உருவாக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்குன்னு சொல்லணும். இந்த ஒரு 1873 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல நிறைய கவுண்டி சாம்பியன்ஷிப் நடந்திருந்திருக்கு. இந்த வருஷத்துல நடந்த கவுண்டி சாம்பியன்ஷிப்ல இந்த சரேவும் லங்கஸ்டரும் விளையாண்ட மேட்ச்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாலுக்கு 10 ரன்ன்ற ரெக்கார்டு முதல்ல படைக்கப்பட்டிருக்கு. ரெக்கார்டு எந்த பேட்ஸ்மேனால படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பெயரே ஆல்பர்ட் ஹான்பி. இந்த ஒரு ஆல்பர்ட் ஹான்பி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட அந்த டோட்டல் ரன் எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்ச்ல 20 ரன் அடிச்சிருக்காரு. 20 ரன்னுல 10 ரன் ஒரே பால்லே அடிச்சிருக்காரு. எப்படிப்பா ஒரே பால்ல 10 ரன் அடிச்சாரு, நோ பால்ல ஒரு 6-4 அடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஒரு மேட்ச் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்பர்ட், இந்த ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் தான் பார்த்தோம் அப்படின்னா லங்கஸ்டர் கவுண்டியோட பவுலரா இருக்காரு. இந்த லங்கஸ்டர் கவுண்டியோட பவுலரான ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் பார்த்தோம் அப்படின்னா சசெக்ஸ் கவுண்டியோட பேட்ஸ்மேனா இருந்த இந்த ஒரு ஆல்பர்ட் ஹான்பிக்கு பார்த்தோம் அப்படின்னா பால் போட்டு
போட்டிருக்காரு. இந்த ஒரு பாலை பார்த்தோம் அப்படின்னா லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. இவர் லாங் ஆன் திசைக்கு பால் அடிச்சிருக்காரு. லாங் ஆன் திசைக்கு பால் அடிச்சுட்டு இவரோட பார்ட்னரா இருந்த பிராங்க் ரைட் கிட்ட சொல்றாரு, ரன் கால் பண்றாரு. இவங்க ரன் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 ரன் ஓடிட்டாங்க. அதற்கப்புறமா லாங் ஆன்ல இருந்து பாலை கலெக்ட் பண்ணவர் நேரா விக்கெட் கீப்பருக்கு எரிஞ்சிருக்காரு. அந்த பால் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பரை தாண்டி தேர்ட் மேனுக்கு போயிருச்சு. திருப்பி அங்க இருந்து பால் எடுத்து பவுலர் கிட்ட எரிஞ்சிருக்காங்க. ஒரு சம்பவத்துக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலும் ஒரு 3 ரன் அடிச்சிட்டாங்க. அதற்கப்புறமா நடந்த ஒரு ஓவர் த்ரோல பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் உருண்டு போய் 4க்கு போயிட்டு ஒரே பால்ல 10 ரன் அடிச்சதாகவும் சொல்லப்படுது. பால் 4க்கு போச்சா இல்ல அடுத்த ஒரு வார ஓவர் த்ரோல அவங்க ரன் ஓடுனாங்களான்றதுக்கான தகவல் இந்த இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா சொல்ல போடல. ஒருவேளை அது 4ஆ தான் போயிருக்குன்ற மாதிரி ஒரு ஊகத்துல சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால்ல அதிக ரன் அடிக்கக்கூடிய ரெக்கார்டா பார்த்தோம் அப்படின்னா 1873ல இருந்திருக்கு. இதற்கப்புறமா 1894ல பார்த்தோம் அப்படின்னா 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த 2 சம்பவத்துல முதல் சம்பவம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய ஒரு கவுண்டி மேட்ச். இந்த ஒரு ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய கவுண்டி மேட்ச்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலுக்கு 286 ரன்கள் அடிக்கப்பட்டது. மேட்ச் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா நடந்தது. இந்த மேட்ச் எந்த 2 டீமுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா டீமுக்கும் ஸ்கிராச் 11ன்ற இன்னொரு கிரிக்கெட் டீமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கு. இந்த ஒரு மேட்ச்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால்ல அதிகபட்சமா 286 ரன்கள் அடிக்கப்பட்டது. இந்த ஒரு மேட்ச்ல விக்டோரியாவோட ஓபன் பேட்ஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலை லாங்ல அடிக்கிறாரு. அந்த அடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் ஜாகர்ன்ற ஒரு மரத்துல போய் மாட்டிக்குது. இந்த பால் மரத்துல போய் மாட்டினோடனே இவங்க ரன் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரன் ஓட ஆரம்பிக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய எதிர் டீம் பிளேயர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாலை எடுக்க முயற்சிக்கிறாங்க. அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏணிகள் அது மட்டும் இல்லாம துரட்டின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய குச்சிகள் எல்லாம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலை எடுக்கும்ல. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கன்னெல்லாம் வச்சு அந்த பாலை சுட்டு கீழே தள்ளலான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஸ்டோரிகளும் இருக்கு. ஒரு பக்கம் பாலை எடுக்க முயற்சிச்சுட்டு இருக்க வேலையில பார்த்தோம் அப்படின்னா சிலர் போய் அம்பியரை கன்வின்ஸ் பண்றாங்க. அந்த பால் பாருங்க மேல மாட்டிக்கிச்சு, ரன்னை கால் அவுட் பண்ணுங்க, இந்த பாலை லாஸ்ட் பாலை அறிவிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த அம்பியர் என்ன சொல்றாரு, அந்த பால் கண்ணு முன்னாடி தெரியுது, எப்படி தொலைஞ்சு போச்சு என்னால் அறிவிக்க முடியும் அப்படின்றாங்க. அந்த ஒரு காலங்களில் லாஸ்ட் பாலுன்ற ஒரு மெத்தடானது ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுறாங்க. எப்படின்னா பால் கண்ணுக்கே தெரியல அப்படின்னா அந்த பால் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறாங்க. இப்போது அந்த மேட்ச்ல அவர் அந்த பாலுக்கு அதிகபட்சமா எவ்வளவு ரன் ஓடி இருந்தாரோ அந்த ரன் கொடுக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா 6 ரன்கள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரியான இனிஷியல் ஸ்டேஜ்ல ரூல்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. மித்த பிளேயர்கள்லாம் போய் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு ரூலை இனிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே அம்பையர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா பால் கண்ணு முன்னாடி தெரியுது, எப்படி நான் அந்த பால் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படியே தட்டி தடவை அந்த பாலை எடுக்கிறாங்க. இதுவரையும் அந்த பாலை கீழே கொண்டு வராங்க. அந்த பாலை கீழே கொண்டு வரதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விக்டோரியா பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 286 ரன்கள் அடிச்சிடுறாங்க. இந்த ஒரு 286 ரன்கள் அடிச்சதுக்கு அப்புறமா டிக்ளேர் ஆகி அதற்கப்புறமா ஸ்கிராட்ச் 11 விளையாட ஆரம்பிச்சு இந்த மேட்சை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிராட்ச் 11 தோத்தும் போறாங்க. இந்த மேட்சை பத்தியான எந்த ஒரு தகவலும் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட வெப்சைட்லயும் இல்லை. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ்லும் எங்கேயுமே சொல்லப்படலை. பட் இந்த தகவல் எப்படி நம்மளுக்கு பெறப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டங்களில் பிரிட்டிஷை சேர்ந்த அதாவது இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நாளிதழ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்ல இப்படி நடந்ததா ஒரு போர்ட்ரேட்டான படங்கள் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாண்டால ஒரு வார நாளிதழ்ல தான் கொடுக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. ஒரு வேற அந்த வார நாளிதழ் தன்னோட விற்பனைக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலான்ற மாதிரியான தகவல்களும் கிடைக்குது. உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் எங்கேயுமே நம்மளுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இதற்கப்புறமா நம்ம மூணாவதா பார்க்க போறது தான் ஒரு பாலுக்கு 93 ரன்கள். இந்த ஒரு பாலுக்கு 93 ரன்கள்ன்ற கதைக்கு நம்ம எங்க போகணும் அப்படின்னா திருப்பி நம்ம லண்டனுக்கு தான் போகணும், இங்கிலாந்துக்கு. இந்த ஒரு மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா 1894 தான் நடக்குது. இந்த ஒரு மேட்சை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கெச்சஸ்ன்ற ஒரு வார நாளிதழ் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலாண்டை சேர்ந்த இந்த ஒரு நாளிதழ் பார்த்தோம் அப்படின்னா அப்போது இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் காலனைசேஷனை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் உலகளாவில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸை பற்றியுமான எல்லா தகவல்களையும் பார்த்தோம் அப்படின்னா வார நாளிதழ் அது வெளியிட்டு இருந்தது. இது ஒரு வார நாளிதழில் தான் இந்த ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு சம்பவம் எந்த 2 டீமுக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு வந்தோம்னா பேக்கம் பெஷர்ஸ் அண்ட் கேம்பர்பெல் அல்பின்ற 2 டீமுக்கு நடுவில் நடந்த மேட்ச் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வரலாற்றை நம்மளுக்கு தெரியப்படுத்து. இவங்க 2 பேருக்கு நடந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா 1894 நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச கேம்பர்வெல் ஆல்பின் டீம் பார்த்தோம் அப்படின்னா 129 ரன்கள் அடிக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 55 நிமிஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் தான் அன்னைக்கு இருந்திருக்கு. 55 நிமிஷத்துல எப்படியாச்சும் இந்த பேக்கம் புஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சை தோத்துறக்கூடாது, டிராப் பண்ணிடணுன்ற ஒரு ரேஞ்சுக்காக ஆடுறாங்க.
ஒரு பேக்கம் புஷர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நினச்சிருக்காங்கன்னே சொல்லணும். 55 நிமிஷம் தான் அந்த பிளேயில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த பேக்கம் புஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளையாட வராங்க. இந்த ஒரு பேக்கம் புஷர்ஸ் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யார் இறங்குறாங்க அப்படின்னா ஜேஹெச் ப்ரௌனும் ஆர்ச்சர்ன்ற 2 பிளேயர் இறங்குறாங்க. இந்த ஜேஹெச் ப்ரௌன் என்ன பண்ணுறது, இதே மாதிரியான பாலை அடிச்சு விடுறாரு. அந்த பால் போய் நேராக போய் ஒரு மர கிளையில மாட்டிக்குது. இன்னும் அந்த எதிர் டீம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பால் எடுக்க ட்ரை பண்ணுற அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜேஹெச் ப்ரௌனே ஆர்ச்சரும் பார்த்தோம் அப்படின்னா ரன்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த பாலை எடுக்கிறதுக்குள்ள இந்த 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 93 ரன்கள் ஓடி எடுத்திருக்காங்க. அப்புறமா இந்த மேட்சை பார்த்தோம் அப்படின்னா பேக்கம் புஷர்ஸ் 4 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த ஒரு மேட்சையும் ஜெயிச்சிருந்திருக்காங்க. இந்த வெற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் ரிலீஸ் ஆனக்கூடிய அந்த வார நாளிதழ்களில் ரொம்பவுமே சிறப்பாகவும் சொல்லப்பட்டு இருந்தது. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும், சில நம்ப முடியாத மாதிரியும் இருக்கும். நம்மனால நம்பாட்டியும் அதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாட்கால அந்த ஸ்டோரிகள் நம்மளுக்கு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குள்ள உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.